நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பின் நாமம், வழிநடத்தும் நாமம், தடைகளை உடைக்கும் நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வழி உத்தமமானது, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் உத்தமமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அந்த புடமிடப்பட்ட வசனத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறவர்களும் கர்த்தருக்குள் புடமிடப்பட்டு அவர்கள் பிரகாசிப்பார்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வார்த்தைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 12 verse 2. இதோ, எல்லாரும் சேர்ந்து, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ரட்சிப்புமானவர். ஆமேன். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு, அதனால் அவர் என்னை பாதுகாத்து கொள்வார், என்னை காப்பாற்றுவார். அதனால் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆயிருக்கிறார். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பெலன் இருந்தால் தான் ஏதாவது செய்ய முடியும். கர்த்தருடைய பெலன் ஒரு மனிதனுக்குள் இறங்கும்போது அவன் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். கீதம், பாடல்கள் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது. கர்த்தரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். கடந்த வாரம் இதை குறித்து நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் ரட்சிப்பாக இருக்கிற தேவன். 430 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த, தாங்க முடியாத கஷ்டங்களில் இருந்த, பாடுகள் உபத்திரவங்களில் இருந்த, கண்ணீர் வடித்து கொண்டிருந்த, தகுந்த ஆகாரம் உணவின்றி தவித்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவள் தடைகளை உடைத்து அவர்களை ரட்சித்தார். மோசேயை அனுப்பி அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய தடைகள் உடைந்து சிதறி போய் அவர்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்தார்கள் அல்லவா, அந்த அடிமைத்தலத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து இப்பொழுது அவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராய் கர்த்தர் வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜீவியத்தில் கர்த்தர் தடைகளை உடைக்கிறார் என்றால், அவனுடைய கண்ணீரை துடைக்கிறார் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து பழைய பாதையில் அல்ல, கோணலான பாதையில் அல்ல, கரடு முரடான பாதையில் அல்ல, தேவன் ஒரு புதிய பாதையை உருவாக்கி அந்த மனிதனை நடத்தி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இது தேவனுடைய சித்தம். அழுகையின் காலம் ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த அழுகையின் காலங்களை கர்த்தர் முறியடித்து சமாதானம், சந்தோஷத்தின் காலத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். அது ஒரு புதிய வழி. பல பிரச்சனைகள் மத்தியில் சிக்கி தவித்து இனி இந்த உலகத்தில் என்ன ஒரு வாழ்க்கை என்று கதறிக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த கண்ணீருக்கு, அந்த வேதனைக்கு, அந்த சிறை இருப்புக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அவனுக்காக கர்த்தர் ஒரு புதிய வழியை ஆயத்தமாக்குகிறார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி நீ அந்த பக்கம் போகாதே, அதை திரும்பி பார்க்காதே, அந்த பாதையிலே நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன், எல்லாவற்றிலிருந்தும் அந்த விலங்கை நான் உடைத்து விட்டேன், சிறையிருப்பை மாற்றிவிட்டேன், உனக்காக நான் ஒரு புதிய பாதையை அமைக்கிறேன் என்று கர்த்தர் அந்த புதிய பாதையிலே மனிதனை நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு மனிதன் நான் இப்படி வாழ்வேன், அப்படி செய்வேன், அப்படி நடப்பேன், அங்கே போவேன், நான் செழிப்பாக இருப்பேன் என்று அவன் கற்பனை பண்ணினாலும் சரி, அவன் யாரிடம் பேசினாலும் சரி, அது செயல்படுவது மிகவும் கடினமான ஒரு காரியம். செயல்படுத்துவது ஒரு கடினமான காரியம். அதனால்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி
புஸ்தகத்தில் சொல்லுகிறார், இதோ ஏசாயா சொல்லுகிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு மட்டுமல்ல, என் முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமேன். ஒரு தடவை ரட்சித்தார்னா கடைசி வரைக்கும் அவர் ரட்சிப்புமானவர். நான் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறேன். இனி நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போச்சு. நான் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போச்சு. நான் பயந்து ஒதுங்கி இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போனது. இப்பொழுது நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவர் என்னை ரட்சித்தார், அவர் என்னை காப்பாற்றினார், அவர் இப்போ எனக்கு பலனும் என் கீதமுமாய் மாறிவிட்டார். அவரே என் ரட்சிப்பின் தேவன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். முச்சடியிலே பேசி அதிலிருந்து மோசையை வெளியே கொண்டு வந்து மோசைக்கு தேவன் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணி மோசையோடு பேசி, நீ இப்படித்தான் செய்யணும், இஸ்ரவேல் ஜனங்களை நீ இப்படி தான் வழி நடத்தணும் என்று அவனுக்கு போதித்து, இப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த 6 லட்சம் புருஷர்கள் இந்த மோசைக்கு பின்னா வருகிறார்கள். மோசைக்கு முன்னாலே கர்த்தர் போகிறார். ஏனென்றால் மோசைக்கும் கூட வழி தெரியாது. கானான் தேசத்துக்கு எப்படி போகணும்னு தெரியாது. எவ்வளவு தடைகள் இருக்கிறது என்பது தெரியாது. ஏற்கனவே கர்த்தர் தடைகளை உடைத்து இவர்களை கொண்டு வருகிறார். அந்த பார்வோனின் பிடியிலிருந்து அந்த வெளியே வர விடாமல் 10 வாதைகளை அனுப்பி அந்த 10 வாதைகளின் நிமித்தமாய் இவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். ஆனாலும் அவனுக்கு மன நிம்மதி இல்லை. எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் எடுத்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், ஆண்டவர் நமக்கு முன்பாய் சொல்லுகிறவர். அவர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 6:16. எரேமியா 6:16. ஒரு வழி காணப்படுகிறது. அந்த வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரியுங்கள், நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நில்லுங்க. ஒரு வழி இருக்குதா, அதில் நில்லுங்க. நின்று பூர்வ பாதைகள், அந்த வழியானது ஒரு பூர்வ பாதையாய் அநேகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு பாதையாய் என்று கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமன்றி விசாரியுங்கள், இந்த வழி எங்கே போகிறது, இந்த பாதைகள் எங்கே போகிறது என்று மற்றவர்கள் அந்த பாதையின் வழியாய் செல்லுகிறவரிடம் விசாரியுங்கள். நல்ல வழி எங்கே என்று பார்த்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், வழிகளிலே நிற்கிறாய் அல்லவா, நீ நல்ல வழிகள் எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அந்த நல்ல வழிகளிலே நடவுங்கள். அந்த நல்ல வழிகளிலே நடந்தால் முதலாவது கிடைப்பது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதில் நடக்க மாட்டோம், எங்களுக்கு ஆடணும், எங்களுக்கு பாடணும், எங்களுக்கு குதிக்கணும், எங்களுக்கு ஓடணும், எங்கள் இஷ்டப்படி நாங்கள் செய்யணும், அதனால் நாங்கள் அந்த பாதையில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். என் நண்பர்க்குரியவர்களே, நீங்கள் ஒரு வழியை பார்த்தீர்கள் என்றால் அந்த வழியை உங்களுக்கு காண்பித்தவர் யார் என்று முதலாவது பாருங்கள். ஒரு தேசத்துக்கு போனோன்னா வாழ்வதற்கு ஒரு வழி வேண்டும். சிலரிடம் கேட்கிறோம், இந்த தேசத்தில் ஒரு வேலை கிடைக்குமா, நான் வாழணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு வழி கிடைக்குமா, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், வழி கிடைக்குமா, எனக்கு நல்ல ஊதியம் சம்பளம் கிடைக்கணும், ஒரு வழி கிடைக்குமா, அப்படி என்றால் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று ஒரு வழியை மற்றவரிடம் கேட்கிறோம். நல்லதுதான். ஆனால் உங்களை அழைத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனவர் அவரிடம் கேட்டு பாருங்கள். அவர் நம்முடைய இருதயத்துக்கும் ஆத்மாவுக்கும் இளைப்பாறுதல் தரும்படி கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு போகலாம், ஆனாலும் வந்துட்டா அங்கே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கிறது. நல்ல சம்பளம் கிடைக்கும், ஆனால் அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. நல்ல சம்பளம் கிடைக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நல்லது. நீங்கள் அங்கே அவ்வளோ தூரத்திலே பார்க்குறீங்க, வேலை பார்க்க போகிறீங்க, ஆனால் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த ஆனால் வந்தாலும் கூட அதை அவர் பார்த்துக்கொள்வார். ஏனென்றால் வழியை காண்பிக்கிறவர் அவர், போ என்று சொல்லுகிறவர் அவர், நடவுங்கள் என்று சொல்லுகிறவர் அவர், பார்த்து நடவுங்கள் என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உலகத்தில் 2 வழிகள் இருக்கிறது.
2 வழிகள் இருக்கிறது. எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மேத்யூ சாப்டர் 7 verses 13 and 14. மத்தேயு 7:13-14. மத்தேயு 7:13-14. பிரியமானவர்களே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று கர்த்தர் முதலாவது ஒரு எச்சரிப்பை கொடுத்துவிட்டு அதன் பிறகு சொல்லுகிறார், கேட்டுக்கு போகிற வாசல், அழிந்து போகிற வாசல், அழிவுக்கு நேராக நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அதன் வாசல் விரிவாய் இருக்கிறது, வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நம்முடைய கண் கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் பார்க்கிறோம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாய் காணப்படுகிறது, வழி விசாலமாய் இருக்கிறது. விரிவான வழி, விரிவான வாசல். இதன் வழியாய் நான் போகிற வேளையில் எனக்கு எந்த நெருக்கமும் கிடையாது, எந்த இடுக்கமும் கிடையாது, எந்த கண்ணீரும் கிடைக்காது என்று அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உண்மைதான். ஏனென்றால் அந்த விரிவான கேட்டுக்கு போகிற அந்த வாசல் விரிவாக இருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் விரும்புகிற எல்லா காரியங்களும் அங்கு நடக்கிறது. அது விரிவாய் இருக்கிறது, அது விசாலமாக இருக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, விசாலமாய் அங்கு கிடைக்கிறது. இந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது, வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இந்த 2 வசனத்துக்குள்ளால பாருங்க, கேட்டுக்கு போகிற அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தங்களை வெறுத்து, தங்கள் ஜீவனை வெறுத்து, தங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் வெறுத்து, அந்த ஆசீர்வாதமான வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறதே, அந்த வழியாக நான் பிரவேசிப்பேன் என்றால் எனக்கு அங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தன்னை தானே வெறுத்து ஆண்டவர் கொடுத்த அந்த சிலுவையை சுமந்து ஆண்டவருக்கு பின்னால் தான் போகணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் ஒரு சிலர் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த கடைசி காலத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் நல்ல வழியை கண்டுபிடிக்க வேண்டும், அந்த வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாங்கள் அந்த வழியாய் போக மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. நாங்கள் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் நிரந்தரம் கிடையாது, இதெல்லாம் நிலையற்றது. ஆனால் 14வது வசனத்தில் சொல்லப்படுறது, ஜீவனுக்கு போகிற வழி, ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற பாதை. உன் ஜீவன் முக்கியம். அந்த பாதை இடுக்கமாக இருக்கிறது, அந்த வழி நெருக்கமாக இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசித்தாய் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை கொடுக்கிறார், காண்பிக்கிறார். நீ கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்றால், நீ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு சென்று நீ ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்றால், இந்த மோசைக்கு பின்னாலவா நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் ஒரு தலைவன் இங்கு ஏற்படுத்தினார் என்றால், தலைவன் சொல்வதை கேட்க விரும்ப வேண்டும், தலைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டு, மேல்படிக்கு அவன் அழைத்து செல்லப்படுவான். ஆக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இஸ்ரவேலின் ஜனத்தின் சரித்திரத்தை பார்த்து படித்து வருகிறோம். இங்கே அவருடைய வழிகளை குறித்து நாம் ஆராய்வோம். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22. யாத்திராகம புஸ்தகம் 13, 21, 22. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள், எகிப்திலிருந்து புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய பிரயாணம் இனிதாய் அமைகிறது, ஆர்ப்பரித்து அமைகிறது. ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்திலிருந்து, ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு கடந்து செல்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரும் அவர்களோடு கூட செல்லுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும்
வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்துகிறார். கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார்? மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படி ஆண்டவரும் அவர்களோடு கூட செல்லுகிறார். எப்படி செல்கிறார் என்றால், மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மோசேக்கு தெரியும், மோசேக்கு இது தெரியும். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு பாதுகாப்பாய் ஒரு ரட்சிப்பாய் வருகிறார். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் காண்பித்து அதிலே அவருக்கு முன் சென்ற ஆண்டவர் அந்த ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. விலகி போகாதவனம் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, பிரியமானவர்களே, தேவ ஜனமே, வேதத்திலே சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன், ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? நான் உனக்கு போதிக்கிறேன், நீ போதனைக்கு வேற எங்கேயும் ஓடாத. போதிக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு பரிசுத்த வேதாகமம் என்கிற ஒரு புத்தகமாய் தந்திருக்கிறார். நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த போதனையை ஏற்றுக்கொண்டாய் என்றால், ஆண்டவரே எனக்கு அந்த வழியை காட்டும் ஆண்டவர் என்று கேட்பாய் என்றால், கர்த்தர் உனக்கு அந்த வழியை காண்பிப்பார். மட்டுமல்ல, காண்பித்து விடுகிறவர் மட்டுமல்ல, உன்மேல் என் கண்ணை வைப்பேன். நீ போகிற இடத்திலும் போக்கிலும் வரத்திலும் நான் உன்னை கவனிக்க என் கண்களை உன்மீது வைப்பேன். ஏனென்றால் நான் போதித்து நான் காண்பிக்கிற வழியில் நீ நடக்கிறபடியால் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு, நான் உனக்கு ஒரு இரட்சகராய் ரட்சிப்பு மாணவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்ணை வைத்த போப்பா, நீ அப்படியே போயிட்டு இருக்கு, டயர்டாக இருக்குதா, கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாரிக்கா, நீ நடக்க வேண்டாம், நான் உனக்கு நிழலாக இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உனக்கு போதித்த பாதையிலே அந்த வழியிலே நீ நடப்பா என்றால் அங்கே உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்மையில் அக்கறை உள்ளவராய், நம்மையில் அன்பு நிறைந்தவராய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்து நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் பாருங்க. சங்கீதம் 121 எடுத்துக்கொண்டோம் என்றால், சங்கீதம் 121 ஒரு மனிதனை உற்சாகப்படுத்த, பலப்படுத்த, அவனை தைரியப்படுத்த, அவன் திடமனதாக இருக்க, அவன் ஸ்திரமாக இருக்க ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கு சொல்லி இருக்கிறார். 121 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்ய வேண்டிய காரியம் 2. 1, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை நீ ஏறெடுக்க வேண்டும். 2, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ கண்களை ஏறெடுத்தாய் என்றால் உனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட இருக்கிறவர், உனக்கு முன் செல்கிறவர், உனக்கு நிழலா இருக்கிறவர், உனக்கு அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறவர், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர். ஏனென்றால் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் காலை அவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார், உறங்க போறதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. யாருக்காக அவர் உறங்கலை, யாருக்காக அவர் தூங்கலை? எனக்காக. நம்ம என்னென்ன நல்லா குரட்டை விட்டு தூங்குறோம், போதாதைக்கு 3 ட்ரீமும் அங்கே வருது. ட்ரீமையும் பார்த்து சிரித்து சந்தோஷமாக நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். சில வேளையில் முழிச்சு பார்க்குறோம், மூச்சு இருக்கா இல்லையான்னு, ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லை கண்டினியூ இருக்கான்னு. ஆனால் எல்லாத்தையும் சொல்லப்பட்டு உன்னை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் இருக்கிறார், தூங்குவதும் இல்லை. ஏனென்றால் சத்துருவானவன் இன்றைக்கு மனிதனை எப்படியாவது விழுங்கி விட வேண்டும், தன் பக்கம் இழுக்க வேண்டும்.
ஆண்டவர் பக்கத்தில் குறைவை உண்டாக்கி இவன் பக்கத்தில் நிறைவை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இழுப்பான், சில காரியங்களை கொடுப்பான், முடிவு பரியந்த நிலைத்து நிற்க விடமாட்டான், அழித்து விடுவான். ஆனால் கர்த்தருக்கு சொல்லுகிறார் 5வது வசனத்தில், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எனக்கு யாரும் துணை இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை. கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ? எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. நான் கண்ணீரோடு காணப்படுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, உன் வலப்பக்கத்திலே அவர் உனக்கு நிழலாயிருக்கிறார். நிழலாயிருக்கிறார். அனல் உன்மேல் படக்கூடாது, சத்துருவின் கண்கள் உன்மேல் விழக்கூடாது, சத்துருவின் கரங்கள் உன்மேல் விழக்கூடாது. நான் உனக்கு நிழலாயிருக்கிற மட்டுமல்ல, பகலில் வெயிலாகிலும் நான் உண்டு பண்ணின சந்திரன், அந்த வெயிலாகிலும் நிலவாகிலும் சூரியன் ஆனாலும் சந்திரன் ஆனாலும் உன்னை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். பகலில் வெயிலை பார்த்து சொல்கிறார், சூரியனை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளை நீ தொடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அந்த நிலவை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை என் மகளை நீ சேதப்படுத்தக்கூடாது. அவர் உண்டு பண்ணதற்கே அவர் கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் என்னை நம்பி வந்திருக்கிறான். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்திருக்கிறான். நான் இப்போ அவனை ஆசீர்வதிக்க போகிறேன். உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும், ஜீவனுள்ள காலம் வரைக்கும் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காப்பார். அதோடு உன் ஆத்மாவையும் அவர் உன் ஆத்மாவை காப்பார். காக்கிறவராய் வருகிறார், காக்கிறவராய் வருகிறார். ஏனென்றால் இந்த ஆத்மா வழி விலகி போயிடக்கூடாது. இந்த ஆத்மாவை சத்துருவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிறார் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியில், இன்று முதல் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உன்னை காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அப்படிதான் அவளை வழி நடத்தினார். எந்த தீங்கும் அவளை தொடரக்கூடாது. மேகஸ்தம்பம் இருக்கிறது, ராக்காலத்தில் பயம் இல்லை, அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது. ஆண்டவர் அங்கே இருக்கிறார், அவர்களுக்கு முன் செல்லுகிறார். அவர்கள் போக்கும் அவர்களை வருத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 121ஆம் சங்கீதம் நமக்காக எழுதப்பட்டது. உன் கண்களை நீ ஏறெடுத்து, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுப்பா என்றால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு ஒத்தாசையாய் அனுப்பித்தார். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எகிப்தை விட்டு கடந்து அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற வேளையில் பார்வோன் சேனை, பார்வோனுக்கு அதன் பிறகும் கூட, இஸ்ரவேல் ஜனங்களை வழி அனுப்புகிற பிறகும் கூட அவனுடைய இருதயமானது தேவனுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறது. எழும்புகிற வேளையில் வழி நடத்தும் ஆண்டவர் தேவன் தான் இவளை வழி நடத்துகிறார் என்பதை அறிந்தும் தேவனுக்கு விரோதமாய் அவன் எழும்புகிறான். எழும்புகிற வேளையில் அவன் என்ன செய்கிறான் என்றால், யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 14:9, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போகிறான், தொடர்ந்து பின்வந்து கொண்டிருக்கிறான், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். எந்த தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு தீங்கு நினைக்க, அவர்களை கொல்லுவதற்காக இவன் தொடர்ந்து போய், அடுத்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலேயே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் இறங்கி இருக்கிற அந்த ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே அவர்கள் இறங்கி இருப்பதை காண்கிறான். கண்டவுடனே இவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கான். நான் பார்த்துட்டேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் கண்டுட்டேன், இப்போ நான் அழிக்க போகிறேன் என்று நினைத்தான். ஆனால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், 13வது வசனம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் நின்று கொண்டு ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த பார்வோன் கூட்டத்தாரை, இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமேன். நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். உங்களை வழி நடத்த, உங்களுக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்க கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிறார், எனக்கு முன் சொல்லுகிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் நமக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை, ஒரு மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ஆமேன். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியத்தை செய்கிறார் பாருங்கள். வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை தாரும், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இன்றைக்கு நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏனென்றால் நான் ஏன் உம்மிடம் கேட்கிறேன் என்றால், நீர் எனக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது மோசேயை பார்க்கிறார். நீங்கள் செல்வதற்காக நான் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நல்ல ஒரு வழியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நீ ஒருவேளை கேட்கிற, ஆண்டவரே அந்த சமுத்திரத்திற்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம், சமுத்திரம் பக்கம் வந்தாச்சு, இங்கே எங்கே வழி இருக்குது? இடதுபுறமும் போக முடியாது, வலதுபுறமும் போக முடியாது, முன்னேறி போக முடியாது, சமுத்திரம் இருக்கிறது. பின்னாலே பார்வோன் எங்களை துரத்தி கொண்டு வருகிறானே, பார்வோன் சேனைகள் வருகிறதே, பார்வோனுடைய ரதங்கள் வருகிறதே, பார்வோனுடைய வீரர்கள் வருகிறதே, ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள் இருக்கிறோமே என்று மோசே ஆண்டவரிடம் போய் கதறுகிறான், சொல்லுகிறான். ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஒரு பாட்டு இருக்கு, தெரியல, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. இவ்வளோ அருமையான படம். எந்த பக்கம் நீ நெருக்கு, நான் ஒடுங்க மாட்டேன். நெருக்க 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 நான் ஒடுங்கி போய் என் உடம்பு தின்னாகணும்னு நினைக்காத, கர்த்தரனை பலசாலியாய் மாற்றுவார். ஆமேன். எந்த பக்கம் நீ நெருக்கினாலும் கூட பரவாயில்ல, நான் ஒடுங்கி போகவே மாட்டேன். சவால் விடுங்க, பிசாசுக்கு சவால் விடுங்க, சத்துருவுக்கு சவால் விடுங்க. இயேசுவின் நாமம் என்று சொல்லி நீங்கள் சவால் விடுங்க. இயேசுவின் நாமத்தால் என்னை ரட்சித்த என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒடுங்கி போக விட மாட்டார். கர்த்தர் என் எல்லையை விஸ்தாரமாக்குவார், என்னை பலுக பண்ண பாடணும் இல்லையா? நான் பெருகுவேன், நான் பெருகுவேன், நான் பெருகி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எதுவும் செய்ய முடியாது. இயேசுவை நம்பி இயேசுவின் நாமத்தால் நான் வழி நடந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். அவர் காண்பிக்கிற பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார். 2 இடத்துல இன்றைக்குன்னு வந்திருக்கு. அதில் யாத்திராகமம் 14:13 இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி இன்றைக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு வந்து விட்டது என்றால், இந்த பார்வோன் சேனைகளை இல்லாவிட்டால் இந்த எகிப்தியனை நான் இனி என்றைக்கும் காண மாட்டேன். ஒரு ஆமேன். எதிர்த்து வந்த அத்தனை கிரிகளையும் கர்த்தர் அழித்து, சத்துரு விரோதி பகைஞன் துன்மார்க்குடைய கிரிகளை அழித்து கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஆமேன், ஆமேன். இப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. எவ்வளோ அதிகாரம் கொடுக்கிறாரு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அதிகாரம் கொடுக்கிறாரு. சாதாரண ஒரு மனுஷன், திக்குவாயனாய் இருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இறங்கி அவனை கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் நிமித்தமாய் மோசே ஜெயம் எடுக்கிறான். அப்படி நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன். அந்த வேதத்தின் வசனத்தில் நமக்கு எவ்வளோ வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க. அந்த வல்லமையை நாம் உபயோகப்படுத்துகிறோமா, நம்புகிறோமா? அந்த வல்லமையின் மேல் பிரயோஜனத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமா?
அந்த வார்த்தையை விசுவாசித்தோம் என்றால் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டு உண்டு. இன்று கண்ட இந்த சபிக்கப்பட்ட வியாதியை, சத்துருவின் வியாதியை, சத்துரு கொண்டு வந்து போட்ட வியாதியை, என்னுடைய தரித்திரத்தை, என்னுடைய வேதனையை, இல்லாவிட்டால் என் அவமானத்தை, என் நிந்தையை இனி என்றைக்கு நான் காண மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பை தரப்போகிறார். ஆமேன். கர்த்தர்களை ரட்சித்து விட்டார். கர்த்தர்களை ரட்சித்து விட்டார். இந்த கிரியைகளை நான் பார்க்க மாட்டேன். எப்பொழுதுமே மனிதனுடைய கண்கள் நன்மையானதை, நல்லதை, மகிழ்ச்சியானதை, ஆசீர்வாதமானதை தான் பார்க்க விரும்பும். இப்படிப்பட்ட செத்த கிரியைகளை, அழிந்து போகிற கிரியைகளை பார்ப்பதற்கு எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். ஆனால் அது கேட்டுக்கு போகிற வாசலாக இருந்தால் அவன் அதை விரும்புவான். அதே வேளையில் அந்த வாசல் இடுக்கமான வாசலாக இருந்தால், அந்த இடுக்கமான வாசல் தேவன் முன் செல்கிறார், அவருக்கு பின் தான் நான் செல்வேன் என்று அவன் சென்று கொண்டே இருப்பான். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிக்கணும். அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 17வது வசனம், யாத்திராகமம் 14:16 வசனம் முதல் வாசிப்போம். 17வது வசனம், அந்த பொல்லாத சேனைகள் 430 வருஷம் உங்களை அடிமைத்தனத்தினானே, அவர்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி இருதயத்தை கடினப்படுத்தி, பார்வோனானாலும் அவன் ரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நான் தேவன் என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன் சத்துருவுக்கு. ஆமேன். சத்துரு வெள்ளம் போல எழும்பட்டும், நான் தேவன் என்பதை காண்பிக்கப் போகிறேன். சத்துரு எப்படியானாலும் உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட ஜீவத்தில் எழும்பட்டும், நான் உன்னுடைய தேவன் என்பதை, நீ எனக்குரியவன், எனக்குரியவள் என்பதை நான் காண்பிக்கப் போகிறேன். தேவ ஜனமே, தேவனை தேடு, தேவனுக்குள்ளே வா. அவர் உன் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவர் உன்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். மரணம் வரையும் வரைக்கும் அவர் ரட்சிப்பு மாணவராயிருக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 18வது வசனம், இப்படி நான் பார்வோனானாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை அந்த எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. முதலாவது நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை வழி நடத்தும்படி நான் வந்திருக்கிறேன் அல்லவா, உங்களை நான் வழி நடத்தி கொண்டு போகிறேன். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சேனைக்கு முன்னாக நடந்த தேவன் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். விலகி பின்னே நின்றது. எல்லாம் விலகிட்டு, எல்லாம் பார்வோன் சேனை அப்படி இருக்கிறது. அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? மேகஸ்தலம் விலகி பின்னால் போயிடுச்சு. தேவதூதனை விலகி பின்னால் வந்துட்டாரு. எல்லாம் நடுவில் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைக்கு நடுவில் காணப்படுகிறது. ராம் முழுவதும் ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இருள் ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நாளும் பிசாசானவன் நம்ம இருளில் போட்டிருக்கிறான். இயேசுவே 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 என்னை காப்பாற்றுமை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையில், இயேசு வருகிற வேளையில் இந்த இருளெல்லாம் அந்த பிசாசுக்கு போகுது. இந்த இருளெல்லாம் அந்த சத்துருக்கு போகுது. இஸ்ரவேலுக்கு அது இரவை, அந்த இருளை வெளிச்சமாக்குகிறது. ஆமென். இருள் என்னை தொடக்கூடாது ஆண்டவரே, இருள் எனக்கு பின்னால போயிடட்டும் ஆண்டவரே சொல்லுகிற வேளையில் அங்கு அற்புதம் நடக்கிறது. வழி, ஆண்டவருடைய பாதையில வழி நடவுங்கள். அந்த பாதையில இருள் உங்களுக்கு முன்பாய் வரவே வராது, உங்களுக்கு பின்னால வரவும் செய்யாது. ஏனென்றால் கர்த்தர் வெளிச்சமாயிருக்கிறார் நமக்கு. அவர் வெளிச்சத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, எழும்பு நீ பிரகாசிப்பாய். ஒளி வந்தது, நீ எழும்பி பிரகாசி. நீ எழும்பு, முதல்ல நீ பிரகாசிப்பாய். வேத வசனத்தை பார்க்கிற வேளையில் மோசே 21வது வசனம், கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும்
பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி அதை ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளக்கிறது, பிரிந்து போயிற்று. ஜலம் பிளக்கிறது, பிரிந்து போகிறது. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். பெரிய போராட்டம், பெரிய பிரச்சனை, வாழ்க்கையே முடிந்து போய் உள்ளதோ, வாக்குத்தத்தத்தை படியுங்கள். இந்த மாத வாக்குத்தத்தத்தை படியுங்கள். அற்புதம் செய்வதில் உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ண போகிறார். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். நீங்கள் சும்மாவும் இருப்பீங்க, நீங்கள் சுகமாகவும் இருப்பீங்க. ஏனென்றால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தர் எகிப்தியனோடும் பார்வோன் சேனையோடு யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார். நான் உனக்கு காண்பிக்கும் வழியிலே இஸ்ரவேல் புத்திரரை நீ நடத்து என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நீ அந்த பாதையில் நீ நடப்பா என்றால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. சமுத்திரம் பிளக்கும். சமுத்திரத்தின் நடுவே இஸ்ரவேல் புத்திரர் கடந்து போனார்கள், கடந்து போக பண்ணுகிறார். அதை விட ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவங்க எப்படி நடந்தாங்களாம்? இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்களா? எப்படி அந்த இடம் ட்ரை ஆச்சு? 430 வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் அந்த சமுத்திரத்தில் ரோடு போட ஆரம்பிச்சுட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வரப்போகிறது. 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், அந்த எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் நடந்து போகணும். எல்லாரும் கியூவில் போக மாட்டாங்க. அந்த இடம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. லைனாக போக வேண்டாம், அவர்கள் விரைவாக அந்த இடத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். அப்போ எவ்வளவு பெரிதாக இருக்கும் பாருங்க, அது எவ்வளவு பெரிதாக இருக்கும். அது வழியாக அவர்கள் நடந்து போகிறார்கள். இப்போ பார்க்குற வழியில் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக. வலதுபுறத்தில் ஜலம், இடதுபுறத்தில் ஜலம், பின்னால் பார்வோனின் சேனை, முன்னால் கர்த்தர். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? பின்னால் பார்க்காத, வலதுபுறத்தில் பார்க்காதுங்க, இடதுபுறத்தில் பார்க்காதுங்க, எதையும் பார்க்க வேண்டாம். சங்கீதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும். பாருங்க, உன் பக்கத்தில், நான் இதை இப்படி எடுக்கிறேன், உன் இடது பக்கத்தில் 10,000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் இதெல்லாம் நீ அதெல்லாம் பார்க்காத, வருவானுங்க, விழுந்துருவானுங்க. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காது, வாய்க்காது. 8வது வசனம் 7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்களால் மாத்திரம் பார்த்து. பார்த்தீங்களா? இவ்வளவு நாளும் எதிர்த்து நின்று என்னை நீ தரமட்டம் ஆக்கிடலான்னு பார்த்த. இவ்வளவு நாள் நீ எனக்கு எதிர்த்து என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு பார்த்த. இவ்வளவு நாள் நீ என்னை வாழ விடாமல் இந்த காரியங்கள் எல்லாம் செய்த. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் பக்கத்தில் 1000 பேரும் வல பக்கத்தில் 10,000 பேரும் என் பின்னால் எத்தனை பேர் வந்தாலும் கூட ஒன்றும் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் என்னை தொட முடியாது. எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம், எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் காண்பிக்கும் வழியில் நீ நடந்தால் கர்த்தர் உனக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் பின்னாலே இருந்து உன்னை பாதுகாப்பார். முன்னால் அவருடைய சமூகம் செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசேட்ட சொன்னார். மோசே சொல்கிறாரு, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகலைன்னா என்னை இந்த இடத்துல வந்து எழுப்பாதை ஆண்டவரை, நான் பேசாமல் இந்த இடத்துல உட்கார்ந்துடுறேன். கர்த்தர் சொல்கிறார், என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய வழியில் நடப்பா என்றால் 2 பக்கம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பார்க்காத, பின்னால் பார்க்காத, உனக்கு முன்பாக செல்லும் சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்த்து நீ நட. அந்த வழி ஆசீர்வாதமான வழி, அது ஜீவன் உள்ள ஒரு வழி, அது சத்தியத்தின் பாதை, சத்தியமான ஒரு வழி. அதில் நடந்து கொண்டால் ஆசீர்வாதமாக இருக்கும். 30வது வசனத்தை பாருங்க. 30வது வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியன் கைக்கு தப்புவித்து
ரட்சித்தார். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் தேவன். அவர் என்னை ரட்சித்தார், அவர் எங்களை ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லட்டா? இந்த வசனத்தை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 15:9. உங்களை பார்த்து தொடருவேன், பிடிப்பேன், உங்களை கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை உன்னிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவேன், என் கை அவளை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான்னா உன்னை தொடருவேன், உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையாடின பங்காய் மாற்றுவேன். என் ஆசை அப்போதான் திருப்தி ஆகும். நீ உயிரோடு இருப்பதை விட நீ அழிந்து போகும் வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். என் பட்டயத்தையும் உருவேன், என் கை உன்னை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான்னா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா காற்றை வீச பண்ணுவாரு, கடல் மூடிக்கொள்ளும். திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். இப்ப சொல்லுவீங்க, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? சவால் விடுவாங்க, கூட்டமா சவால் விடுவாங்க. எப்படி இந்த தேசத்தில் நீ வாழ போற? எப்படி நீ நடக்க போகிற? நானும் பார்க்கத்தான் போறேன். எல்லாம் எனக்கு கொள்ளையாடின பொருளாய் மாறப்போகிறது. நீ சம்பாதித்திருப்பதை, நீ வைத்திருப்பதை நான் பிடுங்கி தின்ன போகிறேன். பாரு, என் பட்டயத்தை உருவேன், உன்னை நான் சங்கரிப்பேன் என்று சொன்னான் என்றால், கர்த்தாவே நீர் என்னை கைவிட மாட்டீர். ஏன்னா நீர் எனக்கு ரட்சிப்பின் தேவன். ஆமேன். நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பயப்படாதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவர்கள் மனுஷனுடைய பொல்லாத வார்த்தைக்கு பயந்து நடுங்கவே மாட்டார்கள். ஆமேன். ஏன்னா உன்னை காக்கிறவர் உன் பக்கத்தில் இருக்காரு, உனக்கு நல்லதா இருக்கிறாரு. கைவிடுவாரோ? அலைகள் அவர்களை மூடிக்கொண்டது. மறுபடியுமாய் அதை தாண்டி, சமுத்திரத்தை தாண்டி அவருடைய வழி ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய வழி சமாதானமான வழி, கர்த்தருடைய வழி செம்மையான வழி, கர்த்தருடைய வழி நீதியும் சத்தியவுமான வழி, கர்த்தருடைய வழி நெய்யாய் பொழிகிற வழி, கர்த்தருடைய வழி செழிப்பான வழி, கர்த்தருடைய வழி உயர்ந்த வழி, கர்த்தருடைய வழி ஜெயம் தரும் வழி. தேவன் சொல்லுகிற வழி, அது தேவன் உருவாக்குனது. இது வசனமாய் நான் உங்களுக்கு சொன்னேன். நாம் நடக்கப் போவது எந்த வழியில் நடக்கணும் தீர்மானித்துக் கொள்ளுங்க. கானான் தேசத்துக்கு தவறாமல் இந்த ஜனங்களை கொண்டு சேர்த்தார். இடையில நடந்த சம்பவங்கள் வேறு. ஆனாலும் கூட கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்யும்படியாய் மோசேயை உருவாக்கினார், வழியை உருவாக்கினார். அங்கே ஆசீர்வாதம் வந்தது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 7 பார்க்கும்போது கர்த்தர் கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு திருச்சபையின் ஜனங்களுக்கு, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பேஜ் நம்பர் 1090. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எந்த ரூட்டில் போயிட்டுருக்கிறேன், எந்த வழியில் போயிட்டுருக்கிறேன், எந்த பாதையில் போயிட்டுருக்கிறேன், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அநேக காரியங்களை குறித்து வீட்டில் தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ, குடும்பமாய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். நீ சொல்லுகிற வழி எது என்று கர்த்தர் அறிய விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சேர விடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு முடிவை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றி 430 வருஷமாய் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி கரை சேரும்படியாய் கர்த்தர் அவளை வழி நடத்தினார். எத்தனையோ காரியங்கள் அவளுக்கு விரோதமாக எழும்பின பிறகும் கூட
தேவன் அவளை கைவிடவே இல்லை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். மரண பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? யார் ஆண்டவரே? யார் ஆண்டவரே? ஜெபிப்போமா? ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்போமா? கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அற்புதத்தை எதிர்பார்ப்போமா? கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நீ நடப்பாய் என்றால் கர்த்தர் உன் முன் செல்வார். கர்த்தர் உன் முன் செல்வார். ஆனால் கர்த்தர் காண்பிக்காத வழியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாய் எழும்பின அத்தனை பேரையும் கடல் அவர்களை மூடிக்கொண்டதென்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்தின்படி சொல்லுகிறேன், அற்புதங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். பின்னால பார்க்காதுங்க, முன்னால பாருங்க. முன்னால பாருங்க. உங்களை இதுவரைக்கும் தூக்கி சுமந்த தேவனுடைய தோளிலிருந்து நீ இறங்கி போயிருக்கலாம். அவருடைய கருத்திலிருந்து பிடித்து நடத்தி சென்றார். அந்த கருத்தை விட்டு விட்டு நீ ஓடி இருக்கலாம். அதன் விளைவுதான் நீ இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறாய். வேத வசனத்தின்படி கேட்கிறேன், சத்தியத்தின்படி நான் கேட்கிறேன். சேனைகளின் கர்த்தரும் சொல்லுகிறார், உன் வழிகளை சிந்தித்து பார். சிந்தித்து பாருங்கள். யாருடைய ஆலோசனையின்படி நீ நடக்கிறாய்? சுய ஆலோசனையின்படி நீ நடக்கிறாயா? மற்றோடைய ஆலோசனையின்படி நடக்கிறாயா? ஆனால் சுய ஆலோசனையில் நீ நடந்து மற்றோடைய ஆலோசனையின்படி நீ நடந்தாய் என்றால் ஒரு சத்தம் உன் காதிலே கேட்கும். என்ன சத்தம் தெரியுமா? நான் உன்னை தொடருவேன், நான் உன்னை பிடிப்பேன், நான் கொள்ளையாட பங்கிடுவேன், என் ஆசை உன்னிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை உன்னை சஞ்சரிக்கும் என்று பகைஞன் உனக்கு ஒரு முடிவை வைத்திருப்பான். வழி இதிலே நடவுங்கள் என்று கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்பாய் என்றால், அந்த சத்தத்தை கேட்கிற வழியிலே அந்த வழியிலே நீ நடப்பாய் என்றால் அது ஒரு செழிப்பான வழி, அது ரட்சிப்பின் வழி, அது செம்மையான வழி, அது நெய்யாய் பொழியும் வழி, அது ஆசீர்வாதமான வழி, அது உயர்ந்த வழி, அது உன்னை மேன்மைப்படுத்தும் வழி. எது வேணும்? கேட்டுக்கு போகிற வாசலா, ஜீவனுக்கு நேராய் போகிற வாசலா? எது வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். பின்வரும் சந்ததிக்கு வழி காட்டுங்கள். நீங்கள் இந்த வழியிலே நடந்து பின்வரும் சந்ததிக்கு, உங்கள் குடும்பத்திற்கு வழி காட்டுங்கள். அவர்களும் அந்த சந்ததியிலே தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் இரவும் பகலும் வழி நடத்தும்படியாய் வெளிச்சமாய் உனக்கு அவர் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உன்மேல் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அல்லவா? எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்! எவ்வளவு தூரமாய் போனாலும் உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். வெயிலோ நிலவோ உன்னை சேதப்படுத்தக்கூடாது என்று பாதுகாக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். உன் ஆத்துமாவை காக்கிறார். நீ காலையில் எழும்பி நீ போய்விட்டு இரவிலே இல்லாவிட்டால் மாலை வேளையில் வீட்டுக்கு வருகிறது வரைக்கும் உன் போக்கை உன் வருத்தையும் காக்கிறார் அல்லவா? இவர் வேண்டுமா? என் சுயம்படி நான் வாழுவேன், என் விருப்பப்படி நான் வாழுவேன், என் எண்ணங்கள் சிந்தனையின்படி நான் வாழுவேன். ஆண்டவர் வழியை உருவாக்கி வைத்துவிட்டு இந்த வழிக்கு முன்பாய் நின்று உன்னை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னை பின்பற்றி வா, நீ இடற மாட்டாய். வாழ்க்கையில் நீ இதற்கு முன்பாக கண்டிருந்த ஆசீர்வாதங்களை விட முன்னிலைமையை பார்க்கிறோம் பின்னிலைமையை நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அன்பு நிறைந்தவராய் வருகிறார். 6 லட்சம் புருஷர், ஆனால் உன் ஒருவனுக்கு அவர் வழிகாட்ட காத்திருக்கிறாரே. இந்த 6 லட்சம் புருஷருக்கு வழிகாட்டினார். இன்றைக்கு உனக்கு வழிகாட்ட அவர் வாஞ்சையோடு இருக்கிறாரே. உன்னை நேசிக்கிறாரே, உன்னில் அன்பு கூறுகிறாரே.
அருமையான சகோதரி சகோதரியை எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த வேளையில் நீ கீழே இறங்கி வா, அவருடைய பாதப்படியில் வந்து நில்லு. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாய் வாரும் ஆண்டவரே. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன் அன்பாயிருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பரமகானானுக்கு வழிகாட்டுகிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபித்தேன் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி நீர் எங்கள் ரட்சிப்பாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கும்படியாய் நீர் யெகோவாய் என் பெலனும் என் கீதமுமாய் இருக்கிறேன் என்று ஏசாயா சொன்னபடி எங்களுக்கு ரட்சிப்பு மாணவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கலங்கின வேளையில் எல்லாம், துடிதுடித்த வேளையில் எல்லாம், கதறின வேளைகளில் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீர், எங்களை ரட்சித்தீரே. இன்றைக்கு தகப்பரே, இந்த மாதத்திலே எங்களுக்கு ஒரு புது வழியை காண்பித்து அற்புதமும் அதிசயம் செய்யும்படியாக கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றானமை தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த நித்திய ஜீவ பாதைகளை நடத்தப் போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த தேவ செய்தியின்படி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடப்பேன், உமக்கு சித்தமானவைகளை செய்வேன், உம்மோடு கூட இருப்பேன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பாரவர் யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாவதாக கர்த்தாவே. அவள் தங்கியிருக்கிற இல்லம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தூரமாய் போய்விட்ட ஆண்டவரே, தூரமாய் போய்விட்ட ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னையும் சேர்த்துக்கொள்ளும் என்று ஆண்டவரே கேட்கிற கதறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. திருச்சபைக்கு தேவன் ஆசீர்வாதமாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையின் குடும்பங்களையும் அவருடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறேன், இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆள்கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.